Good morning students. Second lesson இருக்கக்கூடிய remaining sum no 3 sums ஓட முடிய போகுது. அதுல 20th sum. Consider the x-axis responding east to the east, y-axis as north, z-axis as consider a x-axis as responding east, y-axis as north, and z-axis as the vertically upward, z-axis மேல் நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் x-axis responding east, x-axis-ஐ நாம் என்னென்னு எடுத்துக்கிறோம் east, y-axis என்னென்னு எடுத்துக்கிறோம் north, z-axis-ஐ என்னென்னு எடுத்துக்கிறோம் vertically upward. The vector responding each the following points அப்படி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு A 5 meter north east and 2 meter up, 5 meter north east and 2 meter up. அடுத்தது 4 meter south east and 3 meter up, 2 meter north west and 4 meter up. இதெல்லாம் கொஷினில் கொடுத்துருக்கிறது. தமிழில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சை கிழக்கு திசையாகவும், எக்ஸ் அச்சை எக்ஸ் ஆக்சிஸை ஈஸ்ட் டைரெக்ஷன்லையும், ஒய் அச்சினை வடக்கு திசையாகவும் நார்த் டைரெக்ஷன்லையும், இஜட் அச்சினை செங்குத்தான மேல் நோக்கிய திசையாகவும் கருதி கீழ்கண்டவற்றை வெக்டர் முறையில் காண்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். 5 மீட்டர் வடகிழக்கு, 2 மீட்டர் மேல் நோக்கிய திசை. அப்போ மேல் நோக்கிய திசை அப்படின்னு கொடுத்துட்டாவே இது இஜட் ஆக்சிஸ். அதேமாதிரி 4 மீட்டர் தென்கிழக்கு, 3 மீட்டர் மேல் நோக்கிய திசை அப்படின்னாவே இஜட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 மீட்டர் வடமேற்கு, 4 மீட்டர் மேல் நோக்கிய திசை. அப்போ இஜட் ஆக்சிஸில் என்னெல்லாம் இருக்குது 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர். இதெல்லாம் கொஷினில் இருக்கக்கூடியது. அதுக்கான டயக்ராம், இந்த டயக்ராமை நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் எப்படி இருக்கும், ரெண்டு வகையாக எழுதலாம். ஒன்று எக்ஸு, ஒய், இஜட். இது எப்படி இருக்குது எக்ஸு, ஒய், இஜட். இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இப்படி எடுத்துட்டோம்னா இது எக்ஸு, அதுக்கப்புறம் ஒய், இது இஜட். இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸு, ஒய், இஜட். மொத்தமாக நமக்கு எப்படி இருக்கணும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இருக்கணும். கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். இது எக்ஸு, ஒய், இஜட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸு, ஒய், இஜட்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸு, ஒய், இஜட்னு நம்ம எடுத்துருக்குறோம். எக்ஸு, ஒய், இஜட். அப்போ இந்த நம்ம கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸை, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ ஈஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், எக்ஸ் ஆக்சிஸை கிழக்கு திசையாகவும், என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் அச்சினை கிழக்கு திசையாகவும், அப்போ எக்ஸ் ஆக்சிஸை இது ஈஸ்ட் கிழக்கு திசையாகவும், ஒய் ஆக்சிஸை நார்த்து வடக்கு திசையாகவும் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டு வெஸ்ட்டு.
ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டு வெஸ்ட்டு. இப்போ இதுக்கான யூனிட் வெக்டர் ஐ கேப், எக்ஸுக்கு ஐ கேப், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மைனஸ் எக்ஸ், அதான் டாட் லைனில் போட்டிருக்கிறோம். இது மைனஸ் எக்ஸு, இது ஒய், இது மைனஸ் ஒய். அப்போ இது ஒய்ங்கிறது ஜே கேப், இது மைனஸ் ஜே கேப், மைனஸ் ஜே கேப். மேல் நோக்கிய திசை அப்படின்னாவே அது கே கேப். அது எல்லா இதுக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் டயக்ராமில் இருக்கக்கூடியது. டயக்ராமில் இவ்வளோ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆர் வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜெட்கே. யூனிட் வெக்டரோட சேர்த்து சொல்கிறது தான் xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜெட்கே அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைடட் பை மார்லஸ் ஆஃப் ஆர், ஆர் வெக்டார் டிவைட் பை மார்லஸ் ஆஃப் ஆர். இது யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா, யூனிட் வெக்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ இது இது ஆர் கேப், ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைட் பை மார்லஸ் ஆஃப் ஆர். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ யூஸிங் யூனிட் வெக்டார், யூனிட் வெக்டார் ஃபார்முலாவை நாம் பயன்படுத்துகிறோம். யூனிட் வெக்டார் ஃபார்முலாவை நாம் பயன்படுத்திக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன். என்ன டைரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை எழுதிக்கலாம், நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன். அப்போ நார்த்துங்கிறது இது, நார்த்துங்கிறது இங்கே இருக்குது, ஈஸ்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. இது நார்த்து, ஈஸ்ட்டுங்கிறது இங்கே இருக்குது, வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட். அப்போ நார்த்து ஈஸ்ட்டு. அப்போ என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு ஐ, இங்கே என்னது ப்ளஸ்ஸு ஜே. ஐஜேவை வரிசையாக எழுதிக்கிறோம். அங்கே ஜே, நார்த்து ஈஸ்ட் அப்படின்னா ஜே ப்ளஸ் ஐன்னு வரும், நம்ம ஐ ப்ளஸ் ஜேன்னு எழுதிக்கலாம். அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். இது பொசிஷன் வெக்டரில் ஆர் வெக்டார். ஆர் வெக்டருங்கிறது ரெண்டு மட்டும்தான் இருக்குது, ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். நார்த் ஈஸ்ட்டுங்கிறது ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டிவைடட் பை மார்லஸ் ஆஃப் ஆர். மார்லஸ் ஆஃப் ஆர் எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ மார்லஸ் ஆஃப் ஆருங்கிறது எது, ஐ ப்ளஸ் ஜே, ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். அப்போ மார்லஸ் ஆஃப் இதனுடைய ஸ்கொயர், அப்போ ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் வரிசையாக இருக்குது. அப்போ ஐ ஸ்கொயர் 1, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1, அப்போ ரூட்டு 2, கீழே ரூட்டு 2. ஐ ப்ளஸ் ஜேங்கிறது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஏன்னா ஐ ஸ்கொயருங்கிறது ஐ இன்ட்டு ஐ, ஐ இன்ட்டு ஐ இங்கே 1, ஐக்கு ஐ இன்ட்டு ஐ 1, ஜே இன்ட்டு ஜேவும் 1. அப்போ உள்ள என்ன மட்டும்தான் இருக்கும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ரூட்டு 2, ரூட்டு 2 அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர். அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டிவைட் பை ரூட் 2. இது நார்த் ஈஸ்ட்டுக்கு. நமக்கு கொஷின் என்னது, 5 மீட்டர் நார்த் ஈஸ்ட், 5 மீட்டர் நார்த் ஈஸ்ட்டு. அப்போ 5 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டிவைடட் பை ரூட் 2. நமக்கு இங்கே ஐ இருக்குது, ஜே இருக்குது. அப்போ 2 ஆக்சிஸ் இருக்குது. என்ன ஆக்சிஸ் இல்லை, ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான் இல்லை, அப் டு 2k. இது மேல் நோக்கிய திசை. 2kங்கிறது அப்வர்டில் இருக்கக்கூடிய மேல் நோக்கிய திசை, அது 2k அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன், 5 மீட்டர் நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன்.
அதுக்கு அடுத்தது பி பார்ட். இப்போ பி பார்ட்டில் சவுத்து ஈஸ்ட்டு. இப்போ சவுத் ஈஸ்ட்டுங்கிறது ஐ. சவுத் எங்கே இருக்கும்? ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய நார்த்துக்கு ஆப்போசிட்டில் சவுத்து. நார்த்துக்கு ஆப்போசிட்டில் சவுத்து. இது ப்ளஸ் ஜே, இது மைனஸ் ஜே. டயக்ராமில் பார்த்தா தெரியும். இது ப்ளஸ் ஜே, இங்கே மைனஸ் ஜே. ஈஸ்ட்டுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட்டு. இது ப்ளஸ் ஐ. டயக்ராமில் பார்த்தோம்னாவே தெரியும். முதல்ல டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கிறத புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈஸியாக தெரியும். இது ஐ, இங்கே மைனஸ் ஜே. அப்போ ஐ மைனஸ் ஜே. மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். ஐ மைனஸ் ஜே டிவைட் பை மார்லஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஜே கேப். ஐ கேப் மைனஸ் ஜே கேப். அப்போ மீது என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் இங்கே ஐ ஸ்கொயர் மைனஸ் ஜே ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ 1 + 1, அதுவும் ரூட் 2. அப்போ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் டிவைட் பை ரூட் 2. ஐ கேப் மைனஸ் ஜே கேப் டிவைட் பை ரூட் 2. இங்கே என்ன இருக்குது? 4 மீட்டர் சவுத்து. அப்போ 4 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் divided by root 2. இங்கே 4 மீட்டர் ப்ளஸ்ஸு நமக்கு என்ன இல்லை? இஜெட் ஆக்சிஸ் இல்லை. இஜெட் ஆக்சிஸில் என்ன இருக்குது? 3K அப்படிங்கிறது இஜெட் ஆக்சிஸில் இருக்குது. அது 3K. இது சவுத் ஈஸ்ட் 4 மீட்டர், சவுத் ஈஸ்ட்டு 3 மீட்டர் அப். அடுத்தது பார்த்தா நார்த்து வெஸ்ட்டு. அப்போ நார்த்துங்கிறது எங்கே இருக்கும்? இப்படி எடுத்துக்கலாம். நார்த்துங்கிறது எது சொன்னோம்? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. டயக்ராமில் இருக்கிறது. அப்போ வெஸ்ட்டு, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? வெஸ்ட்டு. அப்போ வெஸ்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும்? இது ஐஏ, இது மைனஸ் ஐ. இப்போ மைனஸ் ஐஏங்கிறது மைனஸில் இருக்கும். அடுத்தது நார்த்துங்கிறது இங்கே இருக்கிறது. நார்த்துங்கிறது ப்ளஸ்ஸு ஜே, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஜே. அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே, அது மட்டும்தான் மாறும். மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே டிவைடட் பை ரூட் 2. மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே. முன்னாடி எதுனா 2 மீட்டர் நார்த் ஈஸ்ட். அப்போ 2 இன்ட்டு 2 மீட்டர் நார்த் ஈஸ்ட். அப்போ இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இந்த ரூட் 2 மேலே இருக்கக்கூடிய 2ஐ எப்படி எழுதலாம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. அப்போ டிவைடட் பை ரூட் 2. அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரூட் 2 மட்டும் இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம்? ரூட் 2 இன்ட்டு மேலே இருக்கக்கூடிய மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே, அவ்வளோதான். ப்ளஸ் கடைசியாக வரக்கூடியது 4 மீட்டர் அப் ப்ளஸ் 4K. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம். ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு சம்.
அது அடுத்து இருக்கக்கூடியது 21 சம். 21னுடைய சம். The moon is orbiting the earth approximately once in 27 days. ஒரு நிலவு ஆர்பிட்டிங் த எர்த் சுற்றி வருகிறது. எதை? எர்த்தை சுற்றி வருகிறது. அப்ராக்சிமேட்லி அப்படின்னா தோராயமாக. ஒன்ஸ் ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 27 days. வாட் இஸ் த ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த மூன் ஃபார் எ டே? அப்போ ஒரு டேவில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் இது எர்த்தை இந்த மூன் சுற்றி வருது. இந்த மூன் சுற்றி வருது. இவ்வளோ ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 27 days. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு அப்புறம் இங்கே போகுது. இதனுடைய ஆங்கிள் என்ன? இதுதான் கொஷின். இதனுடைய ஆங்கிள். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி 27 days ஆனால் தான் இங்கே வருது. அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது இது. அப்போ 27ஆல் டிவைட் பண்ணலாம். 27ஆல் டிவைட் பண்ணாவே நமக்கு கிடைச்சிரும். வாட் இஸ் த ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பை த டே? நிலவு புவியை தோராயமாக 27 நாட்களுக்கு ஒரு முறை முழு சுற்றி வருகிறது. இந்நிலையில் நிலவு ஒரு நாளில் பூமியை சுற்றும் கோண மதிப்பு ஆங்கிள். அப்போ ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் 27 days அப்படின்னா ஒரு தடவை சுற்றி வந்ததுன்னா இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. 360 டிகிரி. அப்போ ஒரு நாளைக்கு இது எவ்வளோ நாளைக்கு? 27 days. அப்போ ஒரு நாளைக்கு அப்போ ஆங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் இன் 1 day. அப்போ 360 டிவைட் பை 27 டிவைட் பண்ணோம்னா 13 டிகிரி 3 minutes. 13 டிகிரி 3 minutes. மீதி வரக்கூடியது 3. அப்போ 3 minutes. 360 டிகிரியை 27ஆல் டிவைட் பண்ணோன்னா 13 டிகிரி. நம்ம என்ன சொல்லுவோம்? 13.3 எப்படி சொல்லலாம்? அதை தான் 30 டிகிரி ரேடியனில் சொன்னோம்னா 30 டிகிரி 3 minutes. 30 டிகிரி 3 minutes அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது டிகிரியில் இருக்கக்கூடியது. சரி, இது ஒரு 2 மார்க் சம். இது ஒரு 2 மார்க் சம்மு 1 மார்க்லேயும் கேட்கலாம். இது 1 மார்க் சம்மாவும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா an object of mass m. an object ஒரு பொருளினுடைய mass m has angular acceleration கோண முடுக்கம் alpha equal to 0.2 radian s minus 2. இது acceleration, அதனால் s minus 2. இப்போ alpha equal to 0.2 radian s minus 2. What is the angular displacement? இடப்பெயர்ச்சி, கோண இடப்பெயர்ச்சி covered by the object after 3 seconds. 3 செகண்டில் அது எவ்வளோ தூரம்? displacement covered by the object after 3 seconds எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கும்? assume the object started with the angle 0 with 0 angular velocity. அப்போ ஸ்டார்டிங்கில் அதனுடைய வெலாசிட்டி 0வாக இருக்கும். மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நகருது. அப்போ இடப்பெயர்ச்சி அடையுது. இது ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப இதனுடைய வெலாசிட்டி 0. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி 0. இது நேர்கோட்டை இயக்கத்துக்கு. இப்போ ஆங்கிளில் இருந்ததுன்னா ஒரு பொருள் என்ன பண்ணுது? இன்னொரு பொருளை சுற்றி வருது. இப்படி வட்டமாக சுற்றி வருது இந்த பொருள். இது
சென்டராக வச்சு இதை இப்படி சுற்றி வருது. அப்போ இதனுடைய ஆங்கிள், அப்போ இது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய வெலாசிட்டி 0. இங்கே ஆங்கிளில் சுற்றி வர்றதுனால ஆங்குலர் வெலாசிட்டி 0. இங்கே நேர்கோட்டில் போச்சுன்னா வெலாசிட்டி 0. இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 0. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி 0. இப்போ ஒமேகா 0 = 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். m நிறையுள்ள பொருள் ஒன்றின் கோண முடுக்கம் கொடுத்துட்டாங்க. 3 வினாடிகளில் அப்பொருள் எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சி அடையும்? இவ்வளோ கோண இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கும். ஒரு பொருள் சுற்றி வருது, 3 செகண்டில் எவ்வளோ இடப்பெயர்ச்சி, எவ்வளோ தூரம் போயிருக்கும். இடப்பெயர்ச்சி அப்படின்னாவே எவ்வளோ தூரம் போயிருக்கும் 3 செகண்டில். அப்போ பொருளின் சுழி திசை வேகத்துடன் சுழி கோணத்தில் தன்னுடைய இயக்கத்தை துவங்கிறது. அதனுடைய திசை வேகம் 0வாக இருக்கிறப்ப அதனுடைய இயக்கத்தை தொடங்குறதா நாம் எடுத்துக்கிறோம். அப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம ஆங்குலர் மோஷனுக்கான கைனமேட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கால தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ω0t + 1/2 α_t². இப்போ ω0ங்கிறது 0ன்னு சொல்லிட்டோம். ஆரம்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஆங்குலர் வெலாசிட்டி 0. ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்டார்டிங்கில் 0. அப்போ இது எல்லாம் 0 ஆயிரும். மீதி என்ன இருக்குது? ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் t², டீனுடைய டைமும் கொடுத்துட்டாங்க 3 செகண்ட். இப்போ 3 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாரு அப்ளை பண்ணுங்க. இப்போ 1/2, அதுக்கப்புறம் 0.2, 1/2 × 0.2 × 3² 9. அப்போ எவ்வளோ வருது? 0.9 ரேடியன். தீட்டாங்கிறது நமக்கு ரேடியனில் கிடச்சிருக்குது. இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா 57.27 மல்டிப்ளை பண்ணோம். 27ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம 57 அப்ராக்சிமேட்டாக 57 ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி 57ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு அப்ராக்சிமேட்லி கரெக்டாக தான் வரும். அப்போ 57ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எவ்வளோ வருது? 51 டிகிரி. இப்போ தீட்டா = 51 டிகிரி. 51 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா = 51 டிகிரி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா = 51 டிகிரி. இதோட நம்மளோட செகண்ட் லெசனுடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம், செகண்ட் லெசனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு இதுதான் போர்ஷன். இதுதான் போர்ஷன். இந்த சம்மு எல்லா சம்மும் இதுதான் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு போர்ஷனாக இருக்கும். இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சுது. இப்போ அடுத்து இருக்கக்கூடியது தேர்ட் லெசன். லாஸ் ஆஃப் மோஷன். லானா நமக்கு தெரியும், விதிகள். லாங்கிறது விதிகள். அப்போ மோஷன் அப்படின்னா இயக்கத்தினுடைய விதிகள். மூணாவது லெசன் என்னது? இயக்க விதிகள். லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். இப்போ இயக்கத்தை பற்றிய விதிகள் என்னென்ன விதிகள் எல்லாம் இருக்குது?
இப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படி இருக்கிற மாதிரி என்னென்ன விதிகளெல்லாம் இருக்குது, இயக்கத்தை பற்றி என்னென்ன விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். Each and every object in the universe interacts with every other object. அப்படின்னா அர்த்தம், ஈச் அண்டு எவ்ரி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பொருளும், எல்லா பொருளுமே இந்த யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஒரு இன்ட்ராக்ஷன், ஈர்ப்பை பெற்றிருக்கும். கூல் பிரீஸ் அப்படின்னு என்னது, தென்றல் காற்று. இன்ட்ராக்ட்ஸ் வித் த ட்ரீயை தென்றல் காற்று ட்ரீயை இன்ட்ராக்ட் பண்ணி இருக்குது. ட்ரீ இன்ட்ராக்ட் வித் த எர்த்து, அந்த ட்ரீ எங்கே இருக்குது, எர்த்தை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்குது, ஒன்று சார்ந்து இருக்குது. இப்போ ட்ரீ பூமி இல்லைன்னா இருக்காது, அப்போ சார்ந்து இருக்குது. ஆல் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ட் வித் த நேச்சர், எல்லா பூச்சியினங்களும் எல்லா உயிரினங்களும் நேச்சரை இயற்கையை சார்ந்து இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வித் த நேச்சர் அண்ட் தர் அனிமல். ஆனால் அதே உயிரினங்கள் எல்லாமே இயற்கையை சார்ந்து இருக்குது. அதில் மனிதர்களும் ஒரு உயிரினம், அதுக்கு வித் நேச்சர் தட் த அனிமல்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் சார்ந்து தான் இருக்குது. அனிமல்ஸ்லேருந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது, ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் வித் த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி, அதுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. we not only interact with the nature but they understand explain the natural phenomena scientifically. ஆனால் மனிதர்களுக்கு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய திறன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன். ஃபினோமினா இயற்கை, சயின்டிஃபிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய திறன் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை புரிஞ்சிக்கக்கூடிய திறனும் அதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய திறனும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது விலங்கிலிருந்து நமக்கு தனித்து காட்டுது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட், மனித வரலாற்றில் த மோஸ்ட் கியூரியஸ்லி டிரைவன் சயின்டிஃபிக் கொஷின் ஆஸ்க்டு அபவுட் த மோஷன் பற்றிய நமக்கு சில கேள்விகள் இருக்குது. ஹவு திங்ஸ் மூவ், அடுத்து வை திங்ஸ் மூவ், பொருள் எப்படி இயங்குது, எதற்காக இயங்குது, ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து எப்படி நகருது, எதற்காக நகருது, பொருள் எப்படி மூவ் ஆகுது, இது எதற்காக மூவ் ஆகுது அப்படிங்கிற சர்ப்ரைசிங்லி ஆச்சரியமான திஸ் சிம்பிள் கொஷின் ஹேவ் paved way for the development for the earth civilization. நாகரிக உலகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள், ஒரு பொருள் நகருது, எப்படி நகருது, ஏன் நகருகிறது, how things move, why things move, how things move, why things move, ஏன் நகருகிறது, எப்படி நகருகிறது அப்படிங்கிற கொஷின் எல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். நாம் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், நேச்சரை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கொஷின்லாம் நமக்கு தோணுது. இந்த கொஷினெல்லாம் தோன்றதுனால தான் டெவலப்டு ஃப்ரம் த ஏர்லி சிவிலைசேஷன் டு த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் எரா ஆஃப் த 20th century. இதுதான் டெக்னாலஜிக்கல் வளர்கிறதுக்கு, 20th century டெக்னாலஜிக்கல் வளர்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருந்தது. ஆப்ஜெக்ட் மூவ் பிகாஸ் சம்திங் புஷ் ஆர் புல் தம். அப்போ ஒரு பொருள் நகரணும்னா நம்ம என்ன பண்ணோம், பிகாஸ் சம்திங் புஷ் ஆர் புல். ஃபார் எக்ஸாம்பிள், புக் அட் வில் நாட் மூவ் த அன்லெஸ், புக்கை ஒரு டேபிள் மேலே இருக்குது, வில் நாட் மூவ் அன்லெஸ் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன். அப்போ அந்த புக்கை நகர்த்தணும்னா ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, இந்த புக்கை
நகர்த்தினோம்னா இதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். ஃபோர்ஸை கொடுத்தாதான் இது நகரும். Force is applied in either word move an object must be applied on it. About 2500 years the famous philosopher வானியல் அறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா அஸ்ட்ராலஜி ஃபேமஸ் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்? ஃபோர்ஸ் கேசஸ் மோஷன். அப்போ ஃபோர்ஸு தான் இயக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு இயக்கம் ஏற்படும். ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து இங்கே நகரணும்னா நமக்கு இது ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் கேசஸ் மோஷன். அப்போ ஒரு ஃபோர்ஸ்னால தான் இயக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் காமன் சென்ஸ். இது ஒரு பொதுவான கருத்து. பட் எனி சயின்டிஃபிக்கல் cannot be காமன் சென்ஸ். இது ஒரு காமன் சென்ஸ், சயின்டிஃபிக்கலாக இல்லை. என்டோர்ஸ்ட் வித் த குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ட் ப்ரூஃப். எக்ஸ்பெரிமெண்டலாக இதை யாரும் ப்ரூவ் பண்ணலை. இந்த 15th century கலிலியோ சேட் அரிஸ்டாட்டில்ஸ் ஐடியா பை டூயிங் த சென்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஆனால் கலிலியோ என்ன பண்ணார்? இது எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணார். டூயிங் சென்ஸ் அவர் சொன்னதை வச்சு இவர் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணார். ஹி செட் டு ஃபோர்ஸ் இஸ் நாட் டு த மெயின்டைன் மோஷன். அவர் என்ன சொல்கிறாரு? In the century Galileo said Aristotle idea by doing the some experiments. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. said to be force not real to maintain the motion. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே நகர்றதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை. அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு? ஃபோர்ஸே தேவையில்லை. ஒரு பொருள் ஃபோர்ஸ் இல்லாமையே இங்கேருந்து இங்கே நகரும். நமக்கு தெரிஞ்சு ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே நகரணுன்னா அதுக்கு ஃபோர்ஸ் வேணும். ஆனால் ஃபோர்ஸ் இல்லாமையே ஒரு பொருளை இங்கேருந்து இங்கே நகர்த்த முடியும். அப்படின்னு 15th century கலிலியோ இதை சொல்லியிருக்கிறாரு. Galileo demonstrated his own idea for following simple experiment. அவருடைய சொந்த ஐடியாவில் ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பால் ரோல்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் அன் ஆன்சன் டு இஸ் த பாட்டம். அப்போ ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய பால் கீழே உருண்டு வருது. ரீச்சிங் மூவ்ஸ் த சம் டிஸ்டன்ஸ். அதை நாம் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். Move on another inclined plane of the angle inclination. அப்போ inclination உருண்டோடுதல் shown in the figure 3.1a. 3.1a என்ன சொல்லுது? இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். By increasing the smoothness of the inclined plane, the ball reached almost the same height h from where it was released in the second plane. இப்போ இந்த படத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். ஒரு பால் மேலேருந்து ஒரு பாரை இன்க்ளைன் சாய்வாக உருட்டி விடுறோம். சாய்வான பாதையில் வருது, சாய்தளத்தில் உருண்டு வருது. அப்போ இங்கேருந்து வர்றப்ப இந்த பால் உருண்டு வந்து இது ரஃப் சர்ஃபேஸ், ரஃப்பான சர்ஃபேஸ், நார்மலான கரடுமுரடான சர்ஃபேஸ். இது மேலே பட்டுச்சுன்னா அது அப்போஸ் பண்ணும். அப்போ அப்போஸ் பண்ணுறப்ப இது மெதுவாக இங்கே நோக்கி இந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கும். எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல. இந்த இடத்துல இருந்து நாம் உருட்டி விடுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து அப்படியே விட்டுறோம். இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறோம், நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல. இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது, இதுவும் இனிஷியல் பொசிஷன் தான், இது ஃபைனல் பொசிஷன். எதை மட்டும்தான் மாத்திரம்? ஸ்மூத் சர்ஃபேஸ், ஸ்மூத்து சர்ஃபேஸ். இங்கெல்லாம் ஸ்மூத் சர்ஃபேஸாக ஒரு டைல்ஸ் மாதிரி, ஒரு டைல்ஸ். அப்போ ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். டைல்ஸில் இங்கேருந்து விட்டோம்னா இங்கேருந்து எந்த அளவுக்கு கீழே வருதோ அதே அளவுக்கு ஹைட்டு, இதே அளவுக்கு ஹைட்டு இங்கே மேல் நோக்கி போகும். இது L2ங்கிற பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இப்போ லென்த்தினுடைய செகண்ட் ஃபைனல் பொசிஷன் இந்த இடத்துல போயிடும். மூணாவது டயக்ராம் அதே இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். அப்போ L1. அப்போ இங்கேயும் ஸ்மூத் சர்ஃபேஸ், ஸ்மூத்து சர்ஃபேஸ். இந்த இன்க்ளைன் ஆங்கிள் இதை மட்டும்தான் மாத்திரம். இன்க்ளைன் மூவ்ஸ் ஃபார் த ஹரிசாண்டல் டைரெக்ஷன், ஆங்கிள் இன்க்ளினேஷன். அப்போ ஆங்கிள் இன்க்ளினேஷன். இப்போ என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் அதிக தூரம் மேலே போகும். இப்போ இங்கேருந்து இங்கே போன டிஸ்டன்ஸ், ஆனால் இங்கேருந்து கீழே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே தான். ஆனால் இங்கே போகக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே இன்க்ளைன் அந்த ஆங்கிளை கொஞ்சம் குறைச்சிட்றோம், அந்த ஆங்கிளை குறைச்சிட்றோம். இப்போ போகக்கூடிய தூரமும் அதிகமாகுது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்றோம், அப்போ இன்னும் கொஞ்சம் போகக்கூடிய தூரம் அதிகமாகுது. அப்போ கடைசியாக என்ன பண்ணுறோம்? when the angle inclination made of 0, அந்த ஆங்கிள் 0 ஆக்கிடுறோம். இப்போ அந்த ஆங்கிளே இல்லாமல் நேர்கோட்டில் 0வாக இருக்குது. இப்போ 0வாக போகுது. அப்போ 0 வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துலேருந்து விழக்கூடிய பால் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துலேருந்து விழக்கூடிய பால் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. keeping the same smoothness if angle of inclination is reduced, அந்த இன்க்ளினேஷன் அந்த சாய்தளத்தை கொஞ்சம் குறைக்கிறோம். the ball travels longer distance in the second plane to the reach the same height 3.1 c. அப்போ சேம் ஹைட்டு, அதே சேம் ஹைட்டு தான், ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுது. அந்த இன்க்ளினேஷனை குறைச்சோம்னா இதே சேம் ஹைட்டு தான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஹைட்டு தான், ஆனால் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமாகுது. when the angle of inclination made 0, அந்த ஆங்கிளை 0 ஆக்கிட்டோம்னா the ball move for the horizontal direction, horizontal directionல அது கிடைத்தளமாக போயிட்டே இருக்கும். if the Aristotelian idea were true, the ball would not have moved the second plane even if the smoothness made maximum. The second plane even if smoothness made maximum. அப்போ ஸ்மூத்தாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஹைட்டு அது மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் த ஹரிசாண்டல் டைரெக்ஷன் ஃப்ரம் த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் போகக்கூடிய சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டிலிருந்து நம்ம இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரூவ் தட் த ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்கையர்ட் டு த எனி மோஷன். அப்போ மோஷன் இயக்கம் நடைபெறத்துக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை, இயக்கம் நடைபெறத்துக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை. அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி மோஷன் வித்தவுட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ ஃபோர்ஸ் இல்லாமையே ஒரு பொருள் இயங்குது. அப்போ ஃபோர்ஸ் இல்லாமையே ஒரு பொருள் இயங்குது. எசன்ஸ் அரிஸ்டாட்டில் கப்புள் த வித் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸு இன்ட்டு
மோஷன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்துனார். அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார்? இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துனார். கலீலியோ என்ன பண்ணார்? இது ரெண்டையும் பிரிச்சிட்டாரு. மோஷன் அண்டு ஃபோர்ஸ். கலீலியோ டீகப்புள். இது ஒன்றா சேர்ந்து ஒரு கப்புள் ஜோடியாக இருந்தது. இந்த கப்புளை டீகப்புள். அப்போ ரெண்டாக பிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் தான் நியூட்டன் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்னென்ன லாலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.